ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வேலை தான். அங்கே பாருங்கள், வீடு ரணகலமாக இருக்கா. இதுதான் இன்னைக்கான வேலை ஆரம்பம். அங்கே ஒருத்தர் மேலே உட்காந்துருக்குறாரு பாருங்க, என் பெரிய பையன். என்னதெல்லாம் இருக்க போதுடா. என்னடா அப்பப்போ சுத்தம் பண்ணும் போது எப்படியா ஐயா இங்க தேடமா இதுதான் மேல எடுத்து வச்சிருக்குறாங்க. பாருங்க இவ்வளோ இருக்கா. இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கணும். இன்னும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இன்னும் ஒன்றுமே செய்யலை. இதுக்கப்புறமா எல்லாம் செய்ய போகிறோம். அப்படியே ஒட்டடை அடிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்யலான்னு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஒரு வேலையாக முடிக்கலான்னு. ஜாலியாக இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இங்கே பாரு, எது மேலே உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது உள்ளே போகிற, கீழே உள்ள போகிற, இறங்கு இறங்கு. நான் பிடிச்சி மேலே எல்லாம் படுது. இதெல்லாம் ரோல் கேமரா போடுறது இல்லை, இதெல்லாம் கிளீன் வேலைக்கு. ஓகே, போய் ஒட்டனை அடிச்சு விடு. இது வந்து லாஸ்ட் ரூமில் தான் இப்போதைக்கு ஒட்டனை அடிக்கிறோம். முன்னாடி வீட்டெல்லாம் வந்து ஒட்டனை அடிச்சாச்சு. இப்போ வாங்க காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் வந்து ரூம்லாம் க்ளீன் பண்ணல. எல்லாத்தையும் ஒட்டனை அடித்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு வச்சுருக்குறோம். மேலெல்லாம் சீலிங்லாம் ஒட்டனை அடித்தாச்சு. அடிச்சுட்டு இந்த ரூமை மட்டும் அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் எப்படி அடக்குது பாருங்கள். ஒட்டனை அடிக்கிற வேலை மட்டும்தான். அதேமாதிரி இந்த ரூமையும் ஒட்டனை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டனை மட்டும் அடித்து விட்டுருக்கோம். மேலே கீழே லேப்டு அப்படியே உள்ளே இருக்க அந்த மச்சி கிச்சி எல்லாத்துலேயும் எல்லா ஜாமானையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே பெருகி தொடச்சி கழுவி என்னாலே முடியல. எப்போ செய்ய போகிறேன்னு தெரில. பேர் தான் அந்த வீடு, ஆனால் எல்லா பொருளும் இருக்கிறதுமே இந்த வீட்டில் தான் இருக்கும். எல்லாம் லாஸ்ட் ரூமில், இந்த ரூமில் தான் எல்லாமே எங்களுக்கு. இந்த ரூமில் எங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டோர் ரூம், கிச்சன் எல்லாமே. இதில் இருக்கிற பொருளெல்லாம் இப்போ நான் எடுத்து தொடச்சி கழுவி காய வச்சு என்னைக்கு எடுத்து வைக்க போகிறேன் தெரியல. இதுக்கேற்ற மாதிரியே வேணாம். வானம் வேறு மேகமூட்டமாகவே இருக்குது. மழை எப்போ வரும்னு தெரியல. வருமா இப்போதான் இருக்குமான்னு தெரியல. ஒட்டனை அடித்து முடிச்சிட்டியா? அவ்வளோதான். அடுத்தது வந்து இதெல்லாம் எடுத்து மேலே வைக்கணும், கழுவணும், பண்ணணும், வச்சுட்டு தான் வைக்கணும். இதில் இப்போ நீ என்ன போகிறேன்னு தெரியுமா ஹரி? எல்லாத்தையும் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. எடுத்துகிட்டு இப்போ இதில் எது தேவையில்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். கடையில் கொண்டு போட்டுடலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அடுக்கி வைக்கணும். அதை போய் அப்பாவை கூட்டிட்டு வா. எது தேவையில்லைன்னு பார்த்து இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இதில் இன்னொன்று உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்களோட கல்யாண பானை. இது யார் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 16 வருஷம் ஆகுது. 16 வருஷமாக இதை பத்திரமா வச்சுருக்குறாங்க. 17 என்ன வரல, 16 தானே நடக்குது. அதனால் 16 வருஷமாக வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு பானை இருக்குது. இருங்க காமிக்கிறேன். இதெல்லாம் மேலே தான் எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். பார்த்து பத்திரமா. பிரசா, அந்த பானை எடு. ஆன்லைன் இருக்கு. அந்த பானையை எடுத்துக்கிடு. அந்த பானையை எடுத்துக்கிடு. பிரசா வா. இது வச்சுட்டு மேலே இதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டோம், அதனால எடுத்து வை. இது இந்த பெரிய குவலை. இந்த குவலை ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தா வெறும் தட்டு தான். இதில் நான் எல்லாமே வெறும் தட்டு வெரைட்டியாக தான் இருக்கும். எத்தனை தட்டு பாரு. இதில் எது தேவையில்லாமே தெரியல. எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுடலான்டா. பேசாமல் வீணாக போனதெல்லாம் பார்த்து பாரு. மாலை போட்டிருந்தா வேலை செய்யக்கூடாது, அந்த சாமியும் சொல்லவில்லை. அதனால் வேலை செய்யலாம். பார்த்து அது மாட்டு கற்பூச்சி இருந்தாங்க. எடு எல்லாத்தையும் எடு. மாயம் ஆனால் இந்த மாதிரி தட்டுக்கு தாம்பர தட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. எத்தனை தட்டு இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இதோட முடிஞ்சிடுச்சு வேலை. இதை கழுவி நாங்கள் எடுத்து வைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.